ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தன்னோட பதவி விலகலை அறிவிச்சிருக்கிறாரு. இந்த நிலையில ஜந்தர் மந்தர்ல 36 நாட்கள் போராடிட்டு இருந்த, அமைதி வழியில போராடிட்டு இருந்த ஆயிரக்கணக்கான மாணவர்கள், இளைஞர்கள் ஒரு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல ஜந்தர் மந்தரோட நுழைவாயு பகுதியில காவல்துறையினர் வெளியேறும் மாணவர்களை, அதாவது அந்த நுழைவாயில் பக்கம் வரும் மாணவர்களை காட்டுத்தனமா தாக்கிட்டு இருக்கிறாங்க. கண்ணீர் புகை குண்டு கிட்டத்தட்ட 5 குண்டுகள் இப்போ வரைக்கும் வீசப்பட்டிருக்குதா அங்கிருந்து தகவல் வந்திருக்குது. இந்தியா முழுக்க பல்வேறு இடங்கள்ல போராட்டங்கள் நடக்குது. அதுல குறிப்பா பீகார்ல நேற்றும் இன்றும் ரொம்ப உக்கிரமான போராட்டங்கள் நடந்துட்டு வருது. அங்க இருக்கிற காவல்துறை டெல்லியில நடந்த விட அடுத்த கட்டத்துக்கான பயங்கரவாத தாக்குதல்ல ஈடுபட்டு இருக்காங்க. டெல்லியில வெறும் பெல்லட் குண்டு, அங்க ஒரிஜினல் துப்பாக்கி வச்சு ரைஃபிளை வச்சு சுட்டு இருக்காங்க. ஜந்தர் மந்தர்ல இருக்கிற மாணவர்கள், இளைஞர்களையும் உடனே கலைஞ்சு போக சொல்லி வலியுறுத்திட்டு இருக்காங்க. ஆனா இளைஞர்கள் இங்க ஒரு கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கு, இன்னொரு 2 கோரிக்கை பத்தி என்னென்ன முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே நிலையில ஜே.பி. நட்டா அவர்கள் காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ரெப்ரசன்டேட்டிவ் கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த போராட்டம் வெற்றி அடைஞ்சது அப்படின்னு கலைய இருக்கிறாங்களா, இல்ல அடுத்த கட்டமா என்ன நடக்க போகுது, என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வணக்கம், இது ரூட்ஸ் தமிழ். மோடி பிரதமரா பதவியேற்று 12 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இதுவரைக்கும் மோடியோட அரசாங்கத்துல அதுல இருக்கிற எந்த ஒரு அமைச்சரையும் ஒரு விஷயத்துக்கு பொறுப்பேற்று பதவி விலக வைக்கிறதோ இல்ல பொறுப்பேற்க வைக்கிறதோ என்றதோ எதிர்கட்சிகளால முடியாத காரியமா இதுவரைக்கும் இருந்துட்டு இருந்தது. குறிப்பா பகல்காம் தாக்குதலா இருக்கட்டும், பாலக்கோடு தாக்குதலா இருக்கட்டும், இப்படி நாட்டோட செக்யூரிட்டி பிரச்சனைகள் பலதா இருக்கட்டும். அது மட்டும் இல்லாம மணிப்பூர் விஷயம், அங்க நடந்த கலவரத்தை, பெண்களுக்கு நடந்த கொடுமைகளை நாடே பார்த்து குதிச்சுது. ஆனா அதுக்கு கூட பிரதமர் அவர்கள் வாயை திறக்கல. கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு தான் மணிப்பூருக்கே பிரதமர் போயிருந்தாரு. இந்த மாரி நாட்டில் பல கொடூரமான சம்பவங்கள், சிஏஆ இருக்கட்டும், இப்படி பல கொடூரமான சம்பவங்கள், கொடூரமான அரசு பயங்கரவாதங்கள், செக்யூரிட்டி லேப்ஸ், இப்படி பல விஷயங்கள்ல மோடி அரசாங்கத்தை யாராலையும் பதில் சொல்ல வைக்க முடியல, பொறுப்பேற்க வைக்க முடியல. அந்த வகையில இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட நீட் 2024 பேப்பர் லீக் எதிரான இந்த போராட்டம், உயர்கல்வியில நடக்கக்கூடிய தேர்வுகளில் இருக்கக்கூடிய முறைகேடுகளை எதிர்த்து நடந்த இந்த போராட்டம் 12 வருஷமா மண்டியிடாத மோடிய, வாய் திறக்காத மோடிய வாய் திறக்க வச்சிருக்குது, மண்டியிட வச்சிருக்குது. நாட்டில் எங்க எதுக்காக போராட்டம் நடத்தினாலும், குறிப்பா விவசாயிகள் போராட்டமா இருக்கட்டும், இல்ல பல போராட்டங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் சிஏஏ உட்பட எல்லா போராட்டங்களையும் இது தேச விரோதிகள் நடத்துற போராட்டம், இது புஷ்பேட்ஸ் நடத்துற போராட்டம், அதாவது வெளிநாட்டில இருந்து ஊடுருவர்கள் நடத்த போராட்டம் அப்படின்னு சொல்லி அந்த போராட்டத்தை கொச்சப்படுத்துறது, அதை தலைமை தாரவங்களை கைது செய்து என்ஐஏல அரெஸ்ட் பண்றது, இப்படி அந்த போராட்டத்துக்கே ஒரு தீவிரவாத சாயத்தை பூசுறது, இதை தான் மோடி செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா இந்த போராட்டத்துக்கு 2 வீடியோ போட்டு இது இளைஞர்களோட போராட்டம், இளைஞர்கள் அவங்க எதிர்காலத்துக்காக போறாங்க, அவங்க எதிர்காலத்தை பாதுகாக்கிறதுல எனக்கு முக்கிய பங்கு இருக்குன்னு சரண்டர் ஆகிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறாரு. அதெல்லாம் உச்சகட்டமா போய் அவர் அமைச்சவரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைச்சரான தர்மேந்திர பிரதான் பதவி விலகலை தானா முன் அறிவிச்சிருக்கிறாரு. அந்த நெருக்கடிக்கு பாஜக, மோடி அரசு தள்ளப்பட்டிருக்குது அப்படின்றது தான் உண்மை. ஆனா இது மட்டும் தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட கோரிக்கையானா கிடையாது. இது இல்லாம இதனால் இதுவரைக்கும் நீட்டால உயிரிழந்த குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்கணும் அப்படின்றதும், ஜூலை 20ஆம் தேதி போலீசாலையும் துணை ராணுவ படையினாலையும் நடத்தப்பட்ட கொடூரமான தாக்குதல், அந்த தாக்குதலில் ஈடுபட்ட அதிகாரிகள், அவர்களுக்கு உத்தரவிட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். அந்த நாள்ல நடந்த ஈவெண்ட்டை வச்சு கைது செய்யப்பட்ட மாணவர்கள் எல்லாம் விடுவிக்கப்படணும், யாரு மேலேயும் எந்த வழக்கும் போடக்கூடாது அப்படின்றதும் கூட அவங்களோட கோரிக்கை. அது 2 குறித்தும் முடிவு வர வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை பத்தி பின்வாங்கிறதா இல்லை, அது குறித்து எங்களுக்கு முடிவு வேணும்ன்றதுதான் அவங்களோட நிலைப்பாடு. அது வரைக்கும் நாங்கள் களைய மாட்டோம் அப்படின்றது தான் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில ஜே.பி. நட்டா தலைமையில மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டியை கூப்பிட்டுருக்காங்க. சௌரவ் தாஸும் நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் ரங்கா, அவர் 2 பேருமே இப்போ ஜே.பி. நட்டா கூட பேசிட்டு இருக்காங்க. 3 राउंड डिस्कशन सरकार की डेलीगेशन के साथ हमारे हुए हैं। सैकड़ों दिनों से जो हमारा जंतर मंतर पर प्रदर्शन चल रहा था, उस प्रदर्शन की 3 मुख्य मांगे थी। धर्मेंद्र प्रधान जी का इस्तीफा, जो भी लीगल केसेस प्रोटेस्टर्स पे, ऑर्गेनाइजर्स पे फाइल किए गए हैं, उन FIR को, उन केसेस को विड्रॉ किया जाए और कोई भी फ्यूचर केसेस प्रोटेस्टर्स या ऑर्गेनाइजर्स के साथ ना के अगेंस्ट ना लिए जाए। और तीसरी डिमांड हमारी थी 1 करोड़ का कॉम्पनसेशन उन परिवारों के लिए जिन्होंने नीट का पेपर लीक होने के बाद अपनों को खो दिया। आज अभी कुछ देर पहले धर्मेंद्र प्रधान जी ने इस्तीफा दे दिया है, जिसका मतलब हमारी पहली मांग, जो इस पूरी प्रोटेस्ट की पहले दिन से मांग थी, 6 जून को जब हम पहली बार जंतर मंतर आए थे, तो धर्मेंद्र प्रधान जी ने इस्तीफा दे दिया है, जिसका मतलब है कि हमारी पहली मांग जो है मान ली गई है। ஆனா இந்த மொத்த கோரிக்கையும் நிறைவேறணும் அப்படின்றது தான் அவங்களோட விருப்பம். இப்படி பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது.
இன்னொரு பக்கம் இவர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகிட்டாங்க. இதுக்கு ஏற்ற போல் காலில் இருந்து நிகழ்வுகள் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, ஜந்தர் மந்தருக்கு எந்த உணவுகளும் அனுமதிக்கப்படலை, தண்ணி பாட்டில் கூட அனுமதிக்கப்படல. வந்த 2-3 தண்ணி பாட்டிலையும் போலீஸ்காரங்களே வாங்கி வச்சுக்கிட்டாங்க. சில பல உணவுகளையும் வந்து போலீஸ்காரங்களோ இல்லை துணை ராணுவ படைகளோ வாங்கி வச்சுக்கிட்டாங்க. கடந்த சில நாட்களாகவே மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் எல்லாம் மூடப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதிகளில் சுற்றி இருக்கிற கமர்ஷியல் பில்டிங்ஸ் எல்லாத்தையும் வந்து மூட சொல்லியிருக்கிறாங்க. ஹோட்டலாக இருக்கட்டும் இல்லை கம்பெனிகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே வந்து இன்னைக்கு முழுக்க மூடி இருக்கணும் அப்படின்றது நேற்றே வந்து சர்க்குலராக விடப்பட்டுச்சு. இந்த நிலையில் இப்போ போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, குறிப்பாக ஏஎன்ஏ ஊடகம் போன்றவர்கள் என்ன பரப்புறாங்கன்னா, போலீஸ் சொல்கிறாங்க, அதாவது மாணவர்கள் வந்து அவங்க கோரிக்கை வெற்றி பெற்றது, அவங்க வந்து கலைஞ்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க. மாணவர்கள் இவ்வளோ நாள் உறுதியாக போகிறான்னு சந்தோஷம், இப்போ எந்தவித அசம்பாவிலையும் ஈடுபடாமல் அப்படியே கலைஞ்சு போயிடணும், ஏற்கனவே போக ஆரம்பிச்சிட்டாங்க, இன்னும் பிரச்சனை இல்லாமல் கலைஞ்சு போயிடணும் அப்படின்னு காவல்துறை பேசுகிறத போடுறாங்க. ஆனால் மாணவர்கள் அப்படி எங்கேயும் அறிவிக்கல, அப்படி எங்கேயும் கலைஞ்சு போல. நுழைவாயிலுக்கு நோக்கி உணவு தேடியோ இல்லை வேற நண்பர்களை தேடியோ எதுக்காகவும் நுழைவாயிலுக்கு ஜந்தர் மந்தரோட முன்பகுதிக்கு போற மாணவர்களையும் இளைஞர்களையும் காவல்துறை காட்டுமிராண்டித்தனமா லத்திச்சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் 5 கண்ணீர் புகை குண்டுகள் வந்து வீசப்பட்டிருக்குது. எப்போனா இந்த தர்மேந்திர பிரதான் பதவி விலகலுக்கு அறிவிச்ச அப்புறம். நேற்று ஜேபி நட்டா அவர்கள்ட்ட பேசும்போது, காக்ரோச் ஜனதா பார்ட்டி சார்பாக பேசும்போது ஜேபி நட்டா வாக்குறுதி கொடுத்திருந்திருக்கிறார் அவங்ககிட்ட. அதாவது இது மூலியமா இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட யார் மீது வழக்கு போட மாட்டோம், கைது செய்ய மாட்டோம்னு சொல்லி. ஆனா ஏற்கனவே அந்த 20ஆம் தேதியிலிருந்தே கைதுகள் தொடங்கப்பட்டிருக்குது. நேத்தெல்லாம் வந்து இன்னும் மும்புறமா அதிகமா பலரை வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க. நேற்று நைட்டுலாம் வந்து ஜாமியா நகர் அந்த பக்கம் போயிட்டு இருந்த பல இளைஞர்களை, அவங்க அந்த போராட்டத்து கூட போல, அந்த பக்கம் போற அந்த ரோடு பக்கம் போற பல இளைஞர்களை வந்து நைட்டு கைது பண்ணியிருக்கிறாங்க. சில ஊடகவியலாளர், இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட் பல பேர் போய் அவங்க கிட்ட போலீஸ்காரங்கிட்ட சண்டை போட்டு நீங்க எதுக்கு உங்களை கூட்டு போறீங்கன்னு சொல்லி பேசி அவங்கள கூட்டு வந்திருக்கிறாங்க. இன்னும் பல இளைஞர்களை, பல மாணவர்களை அப்படி வெளியில அந்த ஜந்தர் மந்தரை விட்டு வெளில எங்கன்னா போனாங்கன்னா எதனா ஒரு ஏழை வச்சு லாக் பண்ணி அவங்கள கூட்டு போய் ஸ்டேஷன்ல வைக்கிறது, எஃப்ஐஆர் போடுறது, இந்த மாதிரி வேலையை செய்யறாங்க. அவங்களுக்கு லீகல் எய்டு, அதாவது சட்ட உதவி செய்ய போன வழக்கறிஞர்களையும் தாக்கி ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. அதை கண்டிச்சு வழக்கறிஞர் சங்கம் அறிக்கை விட்டுருக்குது. அவங்க ஸ்டேஷன்ல போய் முற்றுகிட்டு இருக்காங்க. இப்படி ஜந்தர் மந்தர் டெல்லி மட்டும் கிடையாது, நாடு முழுக்க பல இடங்கள்ல வந்து காவல்துறை கைது நடவடிக்கை வந்து ஈடுபட்டு இருக்குது. குறிப்பா வந்து இந்த போராட்டத்தில் யார் யாரெல்லாம் முன்னின்னா, யார் யாரெல்லாம் வந்து பேரிகேடை தான்னா, யார் யாரெல்லாம் பார்லிமெண்ட் நோடி நடந்து போனா, யார் யாரெல்லாம் இந்த மோடி அரசாங்க எதிராக கோஷம் எழுப்புனா அப்படின்றத போராட்ட களத்திலே வந்து ஒரு ஃபேஷியல் ரெகனைசேஷன் ஏஐ சாஃப்ட்வேர் வச்சுக்கிட்டு ஒரு வேன் முழுக்க கேமரா வச்சுட்டு, இல்லை பல இடங்களில் ஜந்தர் மந்தரில் கேமரா வச்சுட்டு அந்த வேனை அந்த ஜந்தர் மந்தர்லேயே வச்சுக்கிட்டு போகிறவங்க வரவங்க எல்லாரையுமே வந்து படம் பிடிச்சி அவங்க யார், அவங்க பேர் என்ன, அவங்க அட்ரஸ் என்ன, அவங்க என்ன படிக்கிறாங்க, அவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்ற தகவலெல்லாம் சேகரித்து வச்சுருக்கிறாங்க. பல பேர்கிட்ட நேரடியாகவே மிரட்டலோட வச்சிருக்காங்க. நீங்கள் வந்து கலைஞ்சு போயிருங்க, இல்லைனா நாங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், கண்டிப்பாக எல்லாரும் மேலேயும் பயங்கரமான நடவடிக்கை எடுப்போம், நீங்கள் எதுலேயும் முன்னிக்காதீங்கன்றத பல பேருக்கு எச்சரித்திருக்காங்க. இது வெறும் எச்சரிக்கையாதானா? அப்படி கிடையாது. ஜூலை 20ஆம் தேதி நடந்தது. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அதை எப்படி வெளிப்படுத்துறாங்கன்னா, அது இன்னொரு ஜாலியன் வாலாபாத், நாங்கள் அதை அப்படி தான் பார்த்தோம், போலீஸில் வந்து எங்களை சும்மா ஏதோ கலைஞ்சு போனோம், இந்த போராட்டத்தை வந்து தடுக்கணும், கலைச்சிட்டு போனால் போதும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்லாம் எங்களை அடிக்கலை, இதுக்கப்புறம் போராடவே வரக்கூடாது அப்படின்னு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தணும், ஏதோ நானா கூட பரவாயில்ல அப்படின்ற ஒரு கொடூரமான மனநிலையிலிருந்து தான் தாக்குனாங்க. அடிக்கும் போது சிரிச்சாங்க. அவங்க ஜந்தர் மந்தரில் போட்டு இந்த ஸ்டேஜை வந்து சுக்கா பிரிக்கிறாங்க. பிரிக்கும் போதே வந்து சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டே அதை அந்த அளவுக்கு வந்து ஒரு ரசிச்சு வெறித்தனமாக பண்ணியிருக்கிறாங்க. பல பெண்களை வந்து ஒரு இடத்துல சேர்த்து இன்னொரு 10-15 போலீஸ்காரங்க வரவே இருக்கும், இல்லை துணை ராணுவ படை வரவே இருக்கும், அவங்களை நிற்க வச்சு அதுக்கப்புறமேட்டு எல்லாரும் வந்த பேர் சேர்ந்து அடிச்சிருக்கிறாங்க. ஒரு 20 அடி சவுறு, அந்த சவுரை வந்து ஏற சொல்லி பெண்களை பின்னாடி இருந்து அடிச்சிருக்கிறாங்க. ஏறி போய் இங்கிருந்து குறிச்சு ஓடிப்போ, நீ ரோட்டெல்லாம் போகக்கூடாது, செவுத்து ஏறி குறிச்சு ஓடிப்போன்னு சொல்லி கொடூரமா அடிச்சிருக்கிறாங்க. இதை வந்து அஞ்சலி, தான்வின்ற 2 மாணவிகள் தங்களுக்கு நேர்ந்த இந்த அனுபவத்தை வந்து ஒயர் ஊடகத்துக்கிட்ட வந்து பகிர்ந்துருக்கிறாங்க. ஒயர் வந்து அவங்க வெப்சைட்ல இதை போட்டிருக்கிறாங்க. இப்படி பலரும் வந்து அது ஒரு கொடூரமான அனுபவமாகவும் ஒரு வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நாளாகவும் தான் அதை பார்க்குறாங்க. இதை வந்து டாக்குமெண்ட் பண்ணணும்னு சொல்லியும் நாடு முழுக்க இருக்கிற இளைஞர்கள் வந்து முயற்சி பண்றாங்க. அப்படி ஒரு வெப்சைட்டும் வந்து ஓப்பன் செய்யப்பட்டிருக்குது. memories-of-july20.com அப்படின்னு சொல்லி www.memories-of-july20.com அப்படின்னு சொல்லி ஒரு .com ஓப்பன் பண்ணி எல்லாரும் நீங்கள் பார்த்ததை, நீங்கள் அனுபவிச்சதை வந்து அதில் எழுதுங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அதில் நூற்றுக்கணக்கானவர்கள் வந்து அவங்க பதிவுகள் எழுதிட்டு வராங்க. அப்படி எழுதின எல்லாரும் அங்கே அந்த அடி வாங்கினவங்க, இல்லை அடி வாங்கினதை பார்த்தவங்க பல பேர் வந்து கை கால் உடஞ்சி ரோட்டில் ரத்த வெள்ளத்தில் இருந்துருக்காங்க. மண்டையிலே அடித்து மண்டையை உடைக்கணுன்றதுக்காக மண்டையிலே அடிச்சிருக்கிறாங்க. பல பேர் மண்டையில் காயமாயிருக்குது. பெல்லட் குண்டுகளை எப்படி சுட்டாங்க, அதில் ஒருத்தருக்கு வந்து கண் பார்வை போச்சு, ஒருத்தருக்கு கண் பார்வை போகிறது வந்து டாக்டர் காப்பாற்றிருக்கிறாங்க, 25 வயசு மன்சூரின்றவர். ஆனால் அவருக்கு வந்து தொண்டையில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் வந்து பாதிப்படைஞ்சிருக்குது. அதை வந்து சர்ஜரி மூலிமா க்யூர் பண்ண முடியல. அதுக்கு இன்னொரு சர்ஜரி பண்ணணும், அதுக்கு கொஞ்சம் காலம் ஆகுன்றதை அவரை வந்து ட்ரீட்மெண்ட்டில் வச்சிருக்கிறாங்க. இப்படி பல கொடூரமான சம்பவங்களில் வந்து அந்த வெப்சைட்டில் பதிவு செஞ்சுட்டே வந்திருக்கிறாங்க. பல பேர் வந்து பார்லிமெண்ட்டை நோக்கி போகல,
மதியத்துக்கு மேல தான் போராட்டத்திலே கலந்துக்கு வராங்க. ஆனா அந்த தெரு பக்கம் போகும்போதே அந்த அலறல் சத்தம், அந்த கூவல் சத்தம், மாணவர்கள் எல்லாம் கதறாங்க எங்களை விட்டுருங்கன்னு சொல்லி. அந்த அளவுக்கு கொடூரமா போட்டு அடிச்சிருக்காங்க. அப்படி மாணவர்கள் கதறல சத்தத்தை கேட்டே பயந்துகிட்டு பல மாணவர்கள் இளைஞர்கள் போயிருக்கிறாங்க. அதெல்லாமும் கூட நாங்க அங்க வந்தோம், இப்படி கேட்டோம், இது எங்களுக்கு பயங்கரமா அச்சுறுத்தி இருக்குது, எங்களால் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தூங்க முடியல, அவங்களுக்கு என்ன ஆச்சோ பார்க்கணுன்ற ஆர்வம் இருந்தாலுமே எங்களை பற்றியான பயம் இருந்ததுனால நாங்கள் போயிட்டோம் அப்படின்றதெல்லாம் அந்த வெப்சைட்ல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. வாய்ப்பு இருந்தால் அந்த வெப்சைட்டை பாருங்க. இதெல்லாம் நாட்டுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அது எல்லாத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அகமதாபாத் அங்க இருக்கக்கூடிய ஒரு இளைஞர், குப்தான்ற கூடிய இளைஞர், அவரு வந்து அகமதாபாத் ஐஎம் ஸ்டூடெண்ட். அவர் இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட். அவரு வந்து இது நாளைக்கு வந்து இந்த விஷயங்கள் வந்து நிக்காது, மாணவர்கள் மீதே வந்து பழி போடப்படும், மாணவர்கள் கலவரக்காரர்களா வந்து வரலாற்றை இதை வந்து இந்த அரசாங்கம் பதிவு செஞ்சிடும், காவல்துறையில் வந்து இந்த அராஜகத்தில் ஈடுபட்டவங்க வந்து தண்டனைக்கு உள்ளாக மாட்டாங்க, அவர்களெல்லாம் காப்பாற்றப்படுவார்கள். அப்போ இதெல்லாம் நடக்கக்கூடாது, அந்த வன்முறையில் ஈடுபட்ட காவலர்கள் தண்டிக்கப்படணும், மாணவர்கள் நிரபராதிகள் நிரூபிக்கப்படணும்னா இதெல்லாம் டாக்குமெண்ட் ஆக்கணும். அப்போ இந்த இன்ஸ்டா இல்ல சோசியல் மீடியால எல்லாமே பரவுது. ஆனா அரசாங்கம் எப்போ வேணா அதை முடைக்கிறோம், எப்போ வேணா அது இல்லாம ஆயிக்கிறோம். அப்போ நமக்குன்னு ஒரு டாக்குமெண்டேஷன் வேணும் அப்படின்றதுக்காக அவர் இன்ஸ்டால ஒரு போஸ்ட் போட்டு, நான் இந்த மாதிரி டாக்குமெண்ட் பண்ண போறேன், யார் யாருக்கிட்டலாம் அங்க நடந்த அந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பந்தமா வீடியோக்கள் இருக்குதோ அதெல்லாம் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம ஒரு வெப்சைட்டை வந்து பில்ட் பண்ற வேலையில அவர் இறங்கி இருக்கிறாரு. வெப்சைட் பேர் வந்து தி அன்பேஜ்டு, கீழே வந்து ஏ டார்க் டே ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு டேக்லைனோட ஒரு வெப்சைட்டை வந்து அவர் ரெடி பண்ணியிருக்கிறாரு. அந்த வெப்சைட்டை அவர் ஆரம்பிச்சு சரி ஒரு 10-15 ஸ்டோரிஸ் வரும், போட்டோஸ் வரும் அப்படின்னு அவர் யோசிச்சிருக்கிறாரு. ஆனா கிட்டத்தட்ட ஆரம்பிச்ச ஒரே நாள்ல வந்து 70-80 வீடியோக்களாவே ஸ்டோரிஸாவே பலது வந்து ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த நாள்ல இருந்து இன்னும் குவிய ஆரம்பிச்சிருக்குது. அதுக்கப்புறமேட்டு அவர் டேட்டா எடுத்து, அவர் ஐடென்டிட்டி எடுத்து பல பேர் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஃபோன் பண்ணி நீ யாரு, உன் பேர் தானே, உன் வீடு தானே, உன் அட்ரஸ் தானே, நீ இருக்கவே மாட்ட பார்த்துக்குன்னு சொல்லி அந்த நாள் முழுக்க வந்து பல மிரட்டல் கால்கள் வந்திருக்குது. அன்னைக்கு நைட்டே 10:30 மணிக்கு வீட்டுக்கு கதவை தட்டி இருக்கிறாங்க. யாரும் போய் பார்த்தா போலீஸ், அகமதாபாத் போலீஸ். அவங்க வந்து நீ வா ஸ்டேஷனுக்கு சொல்லி அவரை கூப்பிட்டு போய் ஸ்டேஷன்ல வச்சு, அவர் ஸ்டேஷனுக்கு வாங்கணும் போதே அவர் வர மறுத்திருக்கிறாரு. அவர் என்ன பண்றதுன்னு தெரியாம நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அப்படின்னு டயல் பண்ணியிருக்கிறாரு. டயல் பண்ணி ரிங்கா அவர் வரத்துக்கு முன்னாடியே கேட்டை ஓப்பன் பண்ணி போலீஸே வீட்டுக்குள்ள வந்து அவரை தூக்கி இருக்கிறாங்க. அந்த ஃபோன் பண்ண நபர் கால் அட்டன் பண்ணுறதுனால அவர் வர வழியே இல்லாமல் கத்தி உதவி கேட்டிருக்கிறாரு. அவர் பக்கத்து ரூம்மேட்டுக்கு தான் கால் பண்ணியிருக்காரு. பக்கத்து ரூம்மேட் வந்து உடனே அவரை காப்பாற்ற முயற்சி பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அவங்க போலீஸ்காரை வந்து அவர் விடுறதா இல்லை, நாங்கள் கொஸ்டின் தான் பண்ண போகிறோம், அவர் இப்படி பண்ணது தப்பு, அதனால் நாங்கள் கொஸ்டின் தான் பண்ண போகிறோன்னு இருக்காங்க. அப்போ நானும் கூட வருவேன்னு சொல்லி அவர் ரூம்மேட்டும் போயிருக்கிறாரு. ஸ்டேஷனில் வச்சு இல்லாத போலாதெல்லாம் விசாரிச்சு, நீ ஏன் இதெல்லாம் போட்ட, இந்த வீடியோஸ்லாம் உனக்கு எப்படி கிடச்சிது, அதெல்லாம் சோஷியல் மீடியாவில் தான் இருக்கிறது, எனக்கு அமிச்சாங்க அப்படிலாம் சொன்னால், சரி ஓகே நீ எங்கே படித்த, நீ என்ன வேலை பார்க்குற, உங்கள் அப்பா பேர் என்னது, அம்மா பேர் என்னது, எந்த அளவுக்கு விசாரிச்சுக்கிறாங்கன்னா அவங்க பெரியப்பாவோ மாவோ அவங்களோட பையன், அவங்களுக்கு என்ன வயசு, அவங்க ஸ்கூல் பையன் இருக்காரு, ஸ்கூல்னா அவன் எந்த ஸ்கூல் படிக்கிறான், எப்படி ஸ்கூலுக்கு போவான், இந்த அளவுக்கு வந்து அவங்க ஒட்டுமொத்த ஃபேமிலியை பற்றியும் பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இவர் இது எல்லாத்துக்கும் ஒத்துழைச்சிருக்கிறாரு. இதில் ஒரு கேள்விக்கு நீ பதில் சொல்லலாம், நீ வீட்டுக்கு போக மாட்டேன், நீ ஒரேடியாக வீட்டுக்கே போக மாட்டேன்ற அளவுக்கு அவரை மிரட்டி இருக்கிறாங்க. அதுக்காக ஒரு சரி கோஆப்ரேட் பண்ணுவோம், நம்ம ஒன்று அவங்க இதுக்கு போகணும், இல்லை கோஆப்ரேட் பண்ணிட்டு என்னென்னு பார்க்கணும், 2 வழி தான், அதனால் நம்ம கோஆப்ரேட் பண்ணிட்டு என்னென்னு பார்ப்போம்னு சொல்லி முழுக்க கோஆப்ரேட் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தகவல் தெரிஞ்சு பல பேர் ஸ்டேஷனில் வந்து அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட எல்லா டீட்டெயிலும் வாங்கிட்டு அவரை விட்டுருக்குறாங்க. ஆனால் ஒரு பயத்தின் உச்சியை வந்து பார்த்துட்டேன்னா, இதுக்கு மேலே என்ன பயன்படுத்த முடியுமான்னு தெரியல, அவ்வளோ பயத்தை நான் இன்னைக்கு அனுபவிச்சிட்டேன், இதுக்கு மேலே நான் யோசிக்கிறது எதுவும் இல்லை, அதனால் நான் கண்டிப்பாக இந்த பணியை தொடர போகிறேன்னு அந்த வெப்சைட்டை மறுபடியும் பில்ட் பண்ணுறதுல அவர் வந்து தீவிரமாக இறங்கியிருக்கிறார். இப்படி இந்த வீடியோக்கள் இருக்கக்கூடாது, டாக்குமெண்டேஷன் இருக்கக்கூடாதுன்றத அரசு தீவிரமாக கண்காணிக்குது. அதனால தான் காவல்துறையை வச்சு இன்னைக்கும் அடிஷனல் கமிஷனரை வச்சு காலையிலே வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்க வைக்கிறாங்க. மாணவர்கள் வந்து சமூக வலைத்தளங்களில் இப்படி ஃபேக்காக போலீஸ் அடிச்சதுன்னு சொல்லி வீடியோக்களை பரப்பக்கூடாது, பெல்லட் குண்டுகள் சுடப்பட்டது அப்படின்னு பொய் தகவலை பரப்பக்கூடாது, இது இங்கே பரப்புறது எல்லாம் உண்மையே கிடையாது, இதுக்கெல்லாம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், பொதுமக்களோ இதை பார்க்கறதோ பரப்புறதையே தவிர்த்துக்குங்க அப்படின்னு மிரட்டல் விடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி, டெல்லி யூனிவர்சிட்டி போன்ற பல்கலைக்கழகங்களில் அந்த பல்கலைக்கழகோட வைஸ் சான்சலர்ஸே வந்து, அதாவது அந்த நிர்வாகமே வந்து அறிவிக்குது, மாணவர்கள் ஜந்தர் மந்தருக்கு போகிறத தவிர்க்கணும், சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருக்குது, மீறி போனீங்கன்னா அதுக்கான பொறுப்பை நீங்கள் தான் விளைவிக்கணும், உங்கள் மேலே வந்து உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்கள் தயங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மிரட்டலை விட்டுருக்குறாங்க. அதேமாதிரி சமூக வலைத்தளங்களில் இந்தமாரி வீடியோக்களை ஷேர் பண்ணுறது, பகிர்றது, பார்க்கறது இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்ற அதையும் மீறினா ஒரு தக்க நடவடிக்கை உங்க மேல பாயுன்ற அப்படின்ற மிரட்டலை வந்து 2 பல்கலைக்கழகங்களும் விட்டுருக்குறாங்க. இது டெல்லியை சுற்றி நடக்கும் போது இன்னைக்கு
நேற்றும் பீகார்ல ஒரு வலுவான போராட்டம், மாணவர்கள்லாம் அங்க இருக்கிற இளைஞர்கள்லாம் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. ஏன்னா அது யார் அந்த 20ஆம் தேதி ஜந்தர் மந்தர்ல காவல்துறை பண்ண அராஜகத்தை பார்த்தாலும் அவங்க ரத்தம் கொதிக்க தான் செய்யும். அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான வெறித்தனமான வெறிநாய மாதிரி வேட்டையாடி இருக்கிறாங்க மாணவர்களை. அப்படிப்பட்ட தாக்குதலை பார்த்து நேற்று பீகார்ல இருக்கிறவங்க போராடி இருக்கிறாங்க. இந்தியா முழுக்க போராடினாங்க. பீகார்ல இருக்கிறவங்க போலீஸை பார்த்து முடிஞ்சா இங்க அடி அப்படின்ற அளவுக்கு ஒரு அவங்களோட உணர்வை வெளிப்படுத்தி போராட்டி இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க போராட்டத்துல காவல்துறை பூந்து நேற்று அன்னைக்கு டெல்லியில என்ன பண்ணாங்களோ அதே மாதிரியான ஒரு தாக்குதலை வந்து தனித்தனியா கூட்டு போய் அடிக்கிறது, லத்தியை வச்சு புழக்கிறது, இப்படி எல்லா வேலையும் வந்து செஞ்சிருக்கிறாங்க. அதுல ஒரு படி மேல போய் இன்னைக்கு, அதாவது இந்த தர்மேந்திர பிரதான் பதவி விலகல் இந்த நேரம் அப்போ அங்க துப்பாக்கி சூடே நடத்திருக்கிறாங்க. ரைஃபிளை வச்சே சுட்டு பயம்புறுத்தி துரத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. யாருன்னா குண்டடிப்பட்டு சீரியஸான நிலைமைக்கு போயிருக்கிறாங்களான்றதெல்லாம் இன்னும் நேரம் ஆனாதான் தெரியும். ஆனா துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. அதற்கான காட்சிகள்லாம் வந்து சமூக வலைத்தளங்கள்ல வெளியாயிருக்குது. குறிப்பா இந்த துப்பாக்கி சூடு வந்து இவங்க ஆர்ஜேடி பார்ட்டிக்காரங்க நடத்தின போராட்டத்திலே நடந்திருக்குது. அவங்கள நோக்கியே வந்து சுட்டிருக்கிறாங்க காவல்துறையினர். இப்போ இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி போராட்டம்ன்றது நாடு முழுக்க மக்கள் செல்வாக்கு பெற்ற போராட்டமா இருக்கு. எப்படிப்பட்ட மக்கள் செல்வாக்குன்னா, பாஜகவுக்கு வாக்களித்தவர்கள், நீட் வேணும் சொல்றவங்க, இப்படி பலர், மோடி கூட பல நேரங்களில் பல அவர் பண்ண பல அட்டூழியங்களுக்கு துணை நின்றவர்கள், தேசபக்தின்னு சொல்லி அதுக்கெல்லாம் வந்து ஒரு கலரை பூசி அதை பாதுகாத்தவர்கள், அவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து மோடிக்கு எதிராக இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கிட்டையும் இந்த மாணவர்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் ஆதரவாக நிற்கிறாங்க. இப்படி அது மட்டும் இல்லாமல் பல திரை பிரபலங்கள் இப்படி எல்லாரும் வந்து அப்படி ஆதரவாக நிற்கும் போது இது நிற்காது, இது இன்னொரு அடுத்த கட்டத்துக்கு போயிடும், இது வெறும் இப்போ தர்மேந்திர பிரதானாவை காவு கொடுக்குறதோ நிப்பாட்டுறதா, இல்லை நம்ம அரசே காவு கொடுக்குறதா அப்படின்ற ஒரு நிலைக்கு மோடி போனதுனால தவிர்க்க முடியாமல் தர்மேந்திர பிரதானை பதவி விலகிற முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த போராட்டத்தை வந்து ஒரு வெற்றி போராட்டமாக முடிக்கக்கூடாது அப்படின்ற எண்ணம் வந்து பாஜக அரசு இருக்குது. இது பல ஊடகங்கள் வெளிப்படுத்துறாங்க. ஆங்கில ஊடகங்கள்லேருந்து தமிழ் ஊடகங்களுக்கும். இங்கே தமிழ் ஊடகங்கள் தந்தியில் இருக்கிறார் ஆசிரியர் ஹரி, அவரு ஒரு தடவை இவங்க வந்து ரத்தத்தை சோச்சிட்டாங்கன்னா மறுபடியும் அதை கேட்பாங்க. என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு தடவை போராடிட்டு நீங்கள் தர்மேந்திர பிரதான்ற ஒரு அமைச்சரை பதவி விலக வச்சிட்டிங்கன்னா அப்போ அடுத்தடுத்த பிரச்சனைக்கு போராடி பதவி விலக வைப்பாங்களே, அப்புறம் எப்படி ஒரு கவர்மெண்ட் ஸ்மூத்தாக நடக்கும்? இது ஒரு கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை இல்லை, சுதந்திரமாக இயங்க முடியாதுல்ல, அப்போ இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கிடையாதுன்னு சொல்லி இங்கே இருக்கிற அரியிலிருந்து அங்கே இருக்கிற அருணா பேருக்கும் எல்லாருமே வந்து இந்தியா முழுக்க இதை பேசிட்டு இருக்கிறாங்க. அதனால ஒரு வெற்றிகரமான போராட்டமாக இதை அறிவிக்கிறதுக்கு முடிக்கிறதுக்கு வந்து பாஜக விரும்பாது. அதோட கடந்த கால அனுபவங்கள் வந்து நம்மளுக்கு சொல்லுது. குறிப்பா மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் அவரு கூட நேற்று போட்டிருந்தாரு, பல துணைநாராயண படைகள் வந்து ஜந்தர் மந்தர் நோக்கி அனுப்பப்பட்டுட்டே இருக்குது. நிக்கவே இல்லை பாஜக, பல இடங்கள்ல இருந்து பெட்டாலியனை வந்து அமைச்சிட்டே இருக்கிறாங்க. இது வந்து ஒரு நல்ல சைனா தெரியல, அது இன்னொரு பெரிய ரியாட்டை உருவாக்குறதுக்கு, ஒரு கேஸை உருவாக்குறதுக்கான வாய்ப்பை தான் வந்து இது ஏற்படுத்த போகுது. ஒரு துணைநாடாள படையை அமைச்சு அங்கே தீர்க்க வேண்டிய வேலை எதுவும் கிடையாது அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை வந்து பிரசாந்த் பூஷன் விட்டுருக்கிறாரு. இது எல்லாமே வந்து ஒரு கவலைக்குள்ளாக்கப்படுது. இன்னையிலிருந்து ஜந்தர் மந்தருக்கு உணவும் கிடையாது, தண்ணியும் கிடையாது, எதுவும் கிடையாது. இதை வந்து சௌரதாஸ் காலில் இருந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. போலீஸ் ஸ்டேஷன் முற்றுகையிட போயிருக்கிறாங்க. டெல்லி ஜந்தர் மந்தர் போலீஸ் ஸ்டேஷனையே முற்றுகையிட போயிருக்கிறாங்க. இப்போ இந்த பேச்சுவார்த்தை முடிந்து இவங்களே வந்து நாங்கள் இது போதும் அப்படின்னு கலைஞ்சிட்டாங்கன்னா ஓகே, அப்படி கலையலைன்னா கண்டிப்பாக காவல்துறை வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்றது தான் காவல்துறையை அந்த ஸ்பாட்லேருந்து மீடியாக்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. கலைஞ்சு போங்க, அதுதான் அவங்க நல்லதுக்கு சொல்கிறோம், கலைஞ்சு போங்கன்றாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாரி ஃபேஷியல் ரெகனைசேஷன் மூலயமா எல்லார் முகத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக யாரெல்லாம் ஆக்டிவாக இருந்தாங்களோ அவங்க எல்லா முகத்தையும் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் போலீஸ் கூடயோ சிஆர்பிஎஃப் கூடயோ சண்டை போட்டாங்களோ, அவங்க அடிக்கும்போது ஓடாமல் எதிர்த்து நின்று கேள்வி கேட்டாங்களோ, அவங்க சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டாங்களோ, அவங்க எல்லாருமே வந்து கண்காணிப்புக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க மீதுலாம் வழக்கு போடுறதுக்கோ இல்லைனா அவங்களாம் அச்சுறுத்துக்கோ இந்த அரசாங்கம் தயங்காது அப்படின்றது தான் இந்த அரசாங்கத்தோட பாசனம். இந்த நிலையில காக்ரோச் ஜனதா பார்ட்டி அங்க போராடிய மாணவர்கள் மீதும் இளைஞர்கள் மீதும் எந்த வழக்கும் போடக்கூடாது. ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்கள் நூற்றுக்கணக்கான பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. எவ்வளவு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறான்ற விவரமே யாருக்கும் தெரியல. பல இடங்கள்ல பல காவல் நிலையங்கள்ல வந்து தனித்தனியா கைது பண்ணி வச்சுட்டே இருக்கிறாங்க. எவ்வளவு பேர் கைது பண்ணி வச்சிருக்காங்கன்ற ஒரு பட்டியல் கூட இவங்க கிட்ட கிடையாது. அதனால காக்ரோச் ஜனதா பார்ட்டி கைது செய்யப்பட்ட எல்லா மாணவர்களையும் சொல்லி விடுவிக்கணும். இதுக்கு மேலே புது வழக்குகள் எதுவும் போடக்கூடாது, போடப்பட்ட வழக்குகள்லாம் ரத்து செய்யப்படணும், யாரையும் கண்காணிக்கக்கூடாது அப்படின்ற உத்தரவாதங்கள்லாம் பெற்று தான் இந்த போராட்டத்தை நிறுத்தணும். சுப்ரீம் கோர்ட்லேயும் இந்த மாதிரி ஜனநாயக உரிமைக்காக போராடக்கூடிய செயல்பாட்டாளர்கள் வந்து ஒரு ரிட் பெட்டிஷன் போட்டு இந்த வழக்குகள் எல்லாம் குவாஷ் பண்ண, புதுசாக வழக்கு போடக்கூடாதுன்ற ஆர்டர்களை வாங்க முயற்சி பண்ண வேண்டியது இருக்குது. இல்லைனா இது இவ்வளோ பெரிய அடியை வாங்கிட்டு பாஜகவால் சும்மா இருக்க முடியாது, இவ்வளோ பெரிய அவமானத்தை தாங்கிட்டு பாஜகவால் சும்மா இருக்க முடியாது. அது பழிவாங்க துடிச்சதுன்னா அது பெரிய ஒரு ஆபத்தில் ஒரு பெரிய நெகட்டிவ் இம்ப்ரெஷனில் போய் முடியும். அதனால இது ஒரு வெற்றி நிகழ்வாக முடிக்கிறதுக்கு எந்த மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் செய்யணுமோ அதை எல்லாமே வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டியார் சொல்லிட்டு, காக்ரோச் ஜனதா பார்ட்டியார் சரி இல்லை மற்ற கட்சிகளோட தலைவர்களாக இருந்தாலும் சரி
அதாவது எதிர்க்கட்சி தலைவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை சமூக செயல்பாட்டாளர்களாக சரி, வழக்கறிஞர்களாக சரி, எல்லாரும் இதில் வந்து ஒத்துழைச்சி இந்த போராட்டத்தை ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷனோட முடிக்காம ஒரு வெற்றி போராட்டமாக முடிக்கிறதுக்கான முன்னேற்பாடுகளை செய்யணும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஃபேர் நீட் அப்படின்றது வந்து ஒரு பிரயோஜனமான விஷயமா இருக்குன்றது தமிழ்நாட்டோட நிலைப்பாடு கிடையாது. பேன் நீட் அப்படின்றது தான் வந்து ஒரு தீர்வை தரும் அப்படின்றது தான் தமிழ்நாடோட நிலைப்பாடு. தமிழ்நாட்டில் சிஜேபிக்கு ஆதரவாக தொடர்ந்து போராட்டங்கள் நடந்துட்டு தான் இருக்குது 5 நாளாக. அந்த போராட்டங்கள் இன்னும் தொடரணும் அப்படின்றது பலரோட கோரிக்கையாக இருக்குது. நீட்டை பேன் செய்கிற வரைக்கும் தொடரணும். அதாவது குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டில் கொண்டு வந்த தீர்மானங்கள் அதுக்கு பிரசிடென்ட்டை கையெழுத்து போட வச்சு தமிழ்நாட்டில் நீட்டு இல்லாமல் ஆக்கணும் அப்படின்றத கொண்டு வரவருக்கும் தமிழ்நாட்டில் மாணவர்கள், இளைஞர்கள், அவங்களுக்கு ஆதரவாக பெற்றோர்கள் இந்த போராட்டம் தொடரணுன்றது தான் எல்லாரோட விருப்பமாக இருக்குது. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய செய்தி என்னன்னா, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய நெருக்கடி வந்து இந்த ஒன்றிய அரசுக்கு வந்தது. அதாவது முன்னாள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள், அதாவது ஒரு மாநிலத்தோட முதலமைச்சருக்கு செக்ரட்டரியாக இருந்தவங்க, பிரின்சிபல் செக்ரட்டரியாக இருந்தவங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸா, அதாவது டிஜிபியாக இருந்தவங்க, இப்படி பல ஒரு மினிஸ்ட்ரியோட ஒரு செக்ரட்டரியாக இருந்தவங்க, இப்படி பலர் வந்து ஒரு 93 பேர் அவங்க எல்லாரும் சேர்ந்து, முன்னாள் அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்து பிரதமர் மோடிக்கு வந்து அமித்ஷாவுக்கும் வந்து ஒரு கடிதத்தை தங்கள் கையெழுத்து போட்டு ஒரு கடிதத்தை அறிவிச்சிருக்கிறார். ஜந்தர் மந்தரில் நடந்தது, பார்லிமெண்ட்டை நோக்கி நடந்த அந்த பேரணியில் நடந்ததுன்றது ஒரு அப்பட்டமான பயங்கரவாதம். காவல்துறை எப்படி பேட்ஜ் இல்லாமல் போகலாம், யூனிஃபார்ம் இல்லாமல் போய் அங்கே அடித்ததெல்லாம் யாரு, பெல்லட் குண்டுகள் எப்படி வந்து இந்த மாணவர்கள் மேலே, இளைஞர்கள் மேலே வந்து இந்த அரசாங்கம் பயன்படுத்தலாம், ஷாக் கொடுக்க வேண்டிய கருவிகளை வந்து எப்படி பயன்படுத்தலாம், கல்லுகளை தாங்கிய அந்த ட்ரக்கு வந்து முன்னாள் நாள் நைட்டே எப்படி வந்தது, ஏற்கனவே சேதமடையப்பட்ட வேன்கள், கார்கள் எப்படி அங்கே வந்தது, கண்ணீர் புகைக்குண்டுகளை எப்படி அங்கே வீசலாம், அப்படி வீச வேண்டிய அவசியம் என்ன, உயரதிகாரி டிசிபி சந்தீப் அவர் வந்து ஒரு பெண்ணை வந்து பலார்னு கன்னத்தில் அடைஞ்ச வீடியோ வந்து இப்போ வரைக்கும் சுற்றிட்டு இருக்குது, ஏன் இப்போ வரைக்கும் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கல, இதை உத்தரவு கொடுத்தது யாரு, இதில் ஈடுபட்ட தலைமை அதிகாரிகள்லாம் யாரு, இவங்க எல்லாரும் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும், மாணவர்கள் மீது வழக்கு போடக்கூடாது, அவங்க எல்லாரையும் வந்து பாதுகாக்கணும், தர்மேந்திர பிரதான் உடனே பதவி விலகணும், அமித்ஷா அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பல கோரிக்கைகளை முன் வச்சு இந்த வன்முறையை கண்டிச்சு இதற்கு என்ன விமர்சனங்கள்லாம் வந்ததோ, என்ன நடவடிக்கை எடுக்கலன்னா கூறப்பட்டதோ, அது எல்லாத்தையுமே வந்து அவங்களோட ஸ்டேட்மெண்ட்ல ரைட் அப் பண்ணி எல்லா 93 அதிகாரிகளும், முன்னாள் அதிகாரியும் வந்து கையெழுத்திட்டு அதை வந்து அமைச்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு நிகழ்வு வந்து இதுக்கு முன்னாடி நடந்தது கிடையாது. இது எல்லாம் வந்து பெரிய அச்சுறுத்தலா இருக்குது. இந்த போராட்டத்தை ரொம்ப கம்மியா மதிப்பிட்டு இருக்கிறாங்க பாஜக. குறிப்பா வந்து அருந்ததி ராய், புகழ்பெற்ற எழுத்தாளர், அவங்க கூட ஒரு கட்டுரை வந்து இதுக்கு தொடர்பாக எழுதியிருக்கிறாங்க. அதில் வந்து இந்த பாஜக அரசு எல்லாரையும் ஒடிக்கிற மாதிரி, எல்லா போராட்டத்தையும் திசை திருப்பிடுற மாதிரி, பதில் சொல்லாமல் கடந்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி, அவங்களோட வன்முறை மூலம் வந்து இதுக்கு பதில் சொல்லிடலாம் அப்படின்னு மலிவாக வந்து எடை போட்டாங்க. ஒரு சுனாமியை வந்து அது ஒரு சுனாமி அப்படின்னு தெரியாமல் அந்த போராட்டத்தை வந்து ரொம்ப பலவீனமாக எடை போட்டாங்க. ஆனால் அவங்களோட லத்தியாலையும் கூட, கண்ணீர் புகை குண்டுகளாலும் கூட, பெல்லட் குண்டுகளால கூட, எதுவாலையும் வந்து அந்த போராட்டத்தை நிறுத்த முடியல. அந்த போராட்டம் ஜெயிச்சிருச்சு. அவங்களோட அரசோட, இந்த மோடி அரசோட வன்முறை வந்து தோத்துடுச்சு அப்படின்றத இன்னும் விரிவாக ஒரு நல்ல பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க எழுதியிருக்கிறாங்க. வாய்ப்பு இருந்தால் அதையும் படிங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு எதனா நிலைமைகள் மாறினால் மீடியம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.